சரி, இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் பைபிளில் நல்ல அழகான சம்பவங்கள் எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏசப்பா ஊழியம் செய்த நாட்களில் ஏசப்பா செய்த எல்லாமே பைபிளில் எழுத முடியாது. அப்படி தான் யோவான் சொல்கிறார். எல்லாமே என்ன செய்ய எழுத முடியாது. எழுதுனா இன்றைக்கி பைபிளை தூக்கிட்டு நம்ம நடக்கவும் முடியாது. அதை தனியாக ஒரு ஆட்டோவில் தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ அவ்வளவு காரியங்கள் ஏசப்பாவுடைய ஊழியங்கள் நடந்திருக்கு. அவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் நடந்திருக்கு. ஆனாலும் பைபிளில் ஆவியானவர் முத்துக்களை எடுப்பது போல எடுத்து சில காரியத்தை மட்டும் பைபிளில் பதித்து அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதத்தில் விலையேற பெற்ற சம்பவங்களாய் அவைகளை எழுதி தந்திருக்கிறார். அதற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனாலும் அதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் நம்ம என்னை கற்றுக்கொள்ள போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம் 46 இருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தெமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதபடி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஒரு அல்லேலூயா. பர்த்திமேயு குருடன் என்ற இந்த குருடனுடைய சம்பவம் பைபிளில் மத்தேயு சுவிசேஷத்திலையும் மார்க் சுவிசேஷத்திலையும் லூக்கா சுவிசேஷத்திலையும் வருகிறது. இந்த பர்த்திமேயு என்று இவனுடைய தகப்பன் பெயர் முதல் கொண்டு எழுதப்பட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு இவனை பார்த்து கேட்கிறார், எப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்? எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அவனை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாரா? நம்ம வெயிட் பண்ணிட்டு லிஸ்ட்டோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பர்த்திமேயு குருடனை பார்த்து கேட்டார், எப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்? இதே கேள்வி தான் ஆண்டவர் சாலமோன் ராஜாட்ட கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன வேணும்? எந்த கண்டிஷனும் இல்லை, எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்ற நிலை. அப்போ இயேசுவுக்கு இவன் குருடன்னு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். இவன் எதுக்கு இவ்வளோ உயிர் போகிற மாதிரி கத்துறான்னு ஆண்டவருக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். இவன் கண்டிப்பாக இதை தான் கேட்க போகிறான்னா ஆண்டவருக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். அப்போ ஏன் சுகம் கொடுப்பதுக்கு முன்பாக உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அப்படின்னா, அவன் தன்னுடைய பிரச்சனையை வாய் திறந்து இயேசுவிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து சொல்லணும். நம்ம பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும் தானே. அவர் பாட்டுக்கு அவருக்கு சௌரியத்தின் நேரத்தில் என்ன பண்ணட்டு அது செஞ்சு முடிக்கட்டு அப்படின்னு இருப்பது நம்முடைய சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது, நம்முடைய அசதியை காட்டுகிறது. இன்னொரு பகுதியில் நமக்கு அறியாமை அதை காட்டுது. பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடணும் என்று அவர் விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறதை பைபிளில் நம்ம அநேக இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை நம்மளை விட ஆழமாக அவருக்கு தெரியும்.
நம்ம சூழ்நிலை நம்மளை விட ஆழமாக அவருக்கு தெரியும். ஆனாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இவன் குருடனாக இருக்கிறான். இவனுக்கு இருக்க பெரிய பிரச்சனை, இவன் ஒரு குருடன். இவனுக்கு இந்த குருட்டு கண் தெரியாத இந்த நிலை என்ற ஒரு நிலை இருக்கிறபடியால் இவருக்கு வேறு எந்த வேலையும் யாரும் கொடுக்கலை, வேறு எந்த வேலையும் செய்யலை. ஒரு பிச்சை கேட்கிற ஒரு தொழிலை அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் இவனை பார்த்து ஒரு பெரிய கேள்வியை கேட்குறார். ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரு பெரிய கேள்வின்னு சொல்லலாம். அநேகர்கிட்ட ஆண்டவர் கேட்காத ஒரு கேள்வின்னு நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் மேலே ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்க லேசாக கை தூக்கி காட்டுங்க. உங்களை நான் பார்க்கட்டு. 10 வருஷம் மேலே ஆச்சு. சரி, 10 வருஷம் ஆச்சு, பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறீங்க. 10 வருஷம் ஆச்சு இல்லை, ஏசப்பா என்னைக்காவது இந்த 10 வருஷம் தாண்டியாச்சு, என்னைக்காவது உங்கள்கிட்ட மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரா? அப்படி யார்ட்டையும் கேட்டிருக்காரா? யார்ட்டையும் கேட்டதில்லை, இதுவரை கேட்டதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு சில பேருக்கு 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ஆன ஆள்கிட்ட கூட ஆண்டவர் அப்படி கேட்டதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இவனுக்கு இருக்கிற பாக்கியத்தை பாருங்க. ஆண்டவருடைய சிந்தையை அதிகமாக கவர்ந்த அநேகரில் இந்த மனிதனும் ஒருவன். ஏசப்பா பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது இவனை குறித்து இந்த பைபிளில் எழுத வேண்டிய அளவுக்கு இவனிடத்தில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இவன் ஏதோ ஒரு குருடன், இவனுக்கு ஏதோ பார்வை தெரியாது, இவன் பார்வை பெற்றுக்கொண்டு போனான். அந்த சம்பவம் மட்டுமல்ல, இந்த மனுஷனிடத்தில் அநேக நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று இயேசு கண்டபடியால், ஆவியானவர் கண்டபடியால் இவனுடைய பெயர் முதலாய் கொண்டு இவனுடைய சரித்திரத்தை பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எரிகோ நகரம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைபிளில் மத்தேயு சுவிசேஷத்துலேயோ, நீங்கள் மார்க் சுவிசேஷத்துலையும் லூக்கா சுவிசேஷத்துலேயும் இந்த 3 சம்பவங்களையும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அவங்க எரிகோவை விட்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கோம், இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் அவங்க எரிகோவுக்குள்ளே போனாங்கன்னு போட்டிருக்கோம். ஆனால் 2 இடத்துலையும் இதே சம்பவம், இந்த பர்த்திமேயு மனுஷனுடைய சம்பவம் தான் எழுதியிருக்கோம். அப்போ நமக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். அது என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் 2 எரிகோ என்ற இடம் இருந்தது. 2 எரிகோ இருந்தது. ஒன்று யோசுவா நாட்கள்லேயே எரிகோ அப்படி நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அந்த பழைய எரிகோ, அந்த பழைய பட்டணம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஏரோது ஒரு புதிய எரிகோ என்ற ஒரு பட்டணத்தை உருவாக்கினான். அப்படி 2 எரிகோ என்ற இருக்கிறது. இந்த 2 எரிகோவுக்கு நடுவில் தான் இவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. சொல்லுறது புரிஞ்சுதா? 2 எரிகோ அப்படின்னு 2 ஊருங்க. 2 ஊருக்கு பேருமே, ஒன்று பழைய எரியோ, ஒன்று புதிய எரிகோ. பழைய பஸ் ஸ்டாண்ட், புதிய பஸ் ஸ்டாண்டு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி பழைய எரிகோ, புதிய எரிகோ. இவன் 2 எரிகோவுக்கு நடுவில் இருந்து இவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ அதனால தான் சில இடத்துல இருக்கிறது எரிகோவை விட்டு வெளியே வரும் பொழுது சில இடத்துக்கு எரிகோவை நோக்கி அவங்க போய் கொண்டு இருக்கிற அந்த நிலை. அல்லேலூயா. இதில் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு 2 லைன் கழித்து வாசிச்சு பாருங்க. திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி வாசிக்கும் போது நம்ம இதை குழம்பிடக்கூடாது. 2 எரிகோவுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கிறான். இந்த எரிகோ என்பது மிகுந்த ஒரு அழுக்கான ஒரு பட்டணமாக அந்த நாட்களில் சொல்கிறாங்க. அழுக்கான பட்டணம் என்று சொன்னால் அது சரியாகி பராமரிக்கப்படாத ஒரு பட்டணமாக இருந்தது. இத்தனைக்கும் இந்த எரிகோ சிட்டி ஆஃப் பாம்ஸ், அதாவது பனை மரங்களின் பட்டணம், அந்த பேரீச்சை மரங்களின் பட்டணம் என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தாலும் அந்த பட்டணத்தில் நிறைய குருடர்கள் இருந்தாங்களாம். அதிகமாக இஸ்ரவேலில் குருடர்கள் அதிகமாக இருந்தது இந்த எரிகோ பட்டணத்தில். எந்த பட்டணத்தில்? எரிகோ பட்டணத்தில். காரணம் என்னென்னா, அந்த நாட்கள் அந்த சுகாதாரம் சரியாக இல்லாததுனால அநேக ஃப்ளூ, அதாவது அந்த பரவுகிற வியாதிகள் அதிகமாய் அந்த நாட்களில் பரவிச்சான். அதனால அநேகருடைய கண்கள் பாதிக்கப்பட்டுதான். அநேகருடைய கண்கள் அந்த பரவுகிற ஒரு வியாதி, ஈக்கல்னால, சுகாதாரமற்ற நிலைகள்னால, ஈக்கள் அதிகமாய் இருந்ததுனால வியாதிகள் பரவிச்சு. உங்களுடைய வாழ்க்கையில்
எப்பொழுதுமே சுத்தம் ரொம்ப அவசியம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், உங்கள் சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கணும், உங்கள் பல்லை சுத்தமாக வச்சுக்கணும், உங்கள் முடியை சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணோம், நம்ம சுத்தமாக வைக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவரை குறை சொல்லுவோம், எனக்கு வியாதி வந்துடுச்சு. ஆனால் 190% வியாதி சுத்தமாக இருக்கிறதுனாலே மாறிடும். அது உங்களுக்கு தெரியுமா? சுத்தத்தினாலே சுகாதாரத்தினாலே வியாதிகள் மாறும். அல்லேலூயா. வியாதி வராமல் நம்ம காக்கலாம். சுத்தமான உணவுகள் சாப்பிடுவது, சுத்தமாக நம்மளை வச்சுக்கணும். இந்த எரிகோ பட்டணத்தார் தங்களை சுத்தமாக வைக்கிற ஒரு பழக்கம் இல்லை. எல்லாம் அழுக்குருட்டியெல்லாம் இருந்ததுனால அந்த பட்டணத்தில் வியாதி அதிகம். அதனால அந்த வியாதி, அந்த ஈக்களுடைய அந்த வியாதியினால் அநேகருடைய கண்கள் பாதிக்கப்பட்டதான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் குருடராக இருந்தாங்க, அநேகருக்கு கண்ணு சரியாகவே தெரியாது, மங்கன நிலையில் தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த நாட்கள் கிட்டத்தட்ட 1,00,000 ஜனங்கள் அந்த இடத்துல இருந்ததாக ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. நான் போய் எண்ணி பார்க்கல, 1,00,000 ஜனங்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இந்த கண்ணு பிரச்சனை இருந்துதான். அல்லேலூயா. அதுபோல் அதிகப்படியான நீட் இல்லைன்னு வைங்களேன், அதிகப்படியான வெப்பம் கூடிரும். வெப்பம் பொதுவாகவே அந்த மிடில் ஈஸ்ட் அந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் போக முடியாதாங்களாம், பயங்கர ஹீட்டாக இருக்கும். நம்ம ஒரு மாதிரிலாம் கிடையாது. இதுவே நம்ம ஹீட்டுன்னு சொல்கிறோம். அங்கெல்லாம் வெளியே தலை காட்ட முடியாது. அந்த பக்கம் பயங்கர சூடாக இருந்தது. அது தாண்டி இந்த துபாய் இந்த பக்கம்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா வெளியே மதிய நேரத்தில் வெளியே வர முடியாது. வெயிலுனாலேயே மரணம் வருமா, வெயில் தாக்கத்தில் மரணம் வரும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். இப்போ இவர்கள் சுத்தமாக கூட இல்லை. எனவே அதிகமான வெப்பம், புழுதி, இந்த வறண்ட காற்று, இவைகள் இந்த கண்களை அதிகமாக ட்ரை பண்ண வைக்கிற இந்த மாதிரிப்பட்ட நிலைகள் இருந்ததுனால அநேகர் குருடர்களாய் இருந்தார்கள். இவன் ஏன் இந்த எரிகோ பட்டணத்தில் அநேக குருடர்கள் இருந்தாங்கன்னா, குருடர்களுக்கு அன்னைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, எந்த வேலையும் அவங்களுக்கு கிடையாது. எனவே இந்த குருடர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கண் பார்வை இழந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டிகை நாட்களில் எல்லாருமே எருசலேமை நோக்கி வருவாங்க. பண்டிகை நாட்களில் எல்லாரும் எங்கே வருவாங்க? எருசலேம் நோக்கி வருவாங்க. ஏன்னா எருசலேம் முக்கியமான நகரம். எருசலேமில் தான் பண்டிகை கொண்டாட வருவாங்க. எல்லா வருஷத்தில் அநேக பண்டிகைகள் இருக்கும். எல்லா பண்டிகைகளையும் கொண்டாட இந்த எரிகோ வழியாக தான், இந்த 2 எரிகோவை கிராஸ் பண்ணி தான் எருசலேமுக்குள்ளே வந்தாகணும். எனவே இது ஒரு மெயின் இடம், ஒரு முக்கியமான இடம். அநேகர் வந்து போகிற, அநேக வணிகம் நடக்கிற, அநேக பொருட்கள் பரிமாறுகிற, முக்கியமாக நிறைய நபர்கள் கிராஸ் பண்ணுற இடமா இருந்ததுனால இவன் அந்த இடத்த செலக்ட் பண்ணால் நிறைய பிச்சை கேட்கிறவர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. பயங்கர கூட்ட நெரிசலாக இருக்கும். இதில் வேற இயேசு அந்த இடத்துல வந்து விட்டார். இப்போ நல்லா கவனிங்க, இவன் இந்த பர்த்திமேயு குருடன் என்ன நினச்சிருக்கலான்னா, எல்லாருக்கும் வந்த வியாதி தான் எனக்கும் வந்திருக்கு, எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான் எனக்கும் வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது. இனி என்னத்தை போட்டு எல்லாருக்கும் சரியாக இது ஒரு தேவ சித்தம் தாண்டா அமைதியாக உட்காரல. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பொதுவாக பாருங்க, யாருக்கும் வராத ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாதான் நமக்கு ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாருக்கும் வர்றது நமக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, மற்ற அளவுக்கு என்ன செய்யாது, பாதிப்பு இருக்காது. எல்லா வீட்லேயும் கரண்ட் போயிட்டு நம்ம வீட்லேயும் கரண்ட் போயிட்டு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு மட்டும் கரண்ட் போயிட்டு அவனுக்கு போகல அப்படின்னா நம்ம மக்களுக்கு ஒரு சங்கடம். இது நார்மலாக மனுஷனுக்கு இருக்கிற இயல்பு. எல்லாருக்கும் வந்துட்டு எனக்கும் வந்துட்டுனா என்னது பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் மட்டும் வரல எனக்கு மட்டும் இப்படி வந்திருக்கு அப்படின்னோன்னா அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுப்போம். எல்லாருக்கும் வந்திருக்குங்க, இது நார்மல் தானே அப்படின்னு இவன் பர்த்திமேயு எடுக்கலை. இதை எரிகோனால அப்படி தாங்க, இங்கே இருக்க கிளைமேட்டுனால, இங்கே இருக்கிற இந்த ஈக்கள்னால, இங்கே இருக்கிற இந்த அழுக்குனால எல்லாருக்கும் கண் பிரச்சனைங்க, எனக்கும் வந்திருக்குங்கன்னு சொல்லி தன்னுடைய நிலையை ஒரு சாதாரண நிலையாய், எல்லாருக்கும் வந்திருக்கிற நிலையாய் அவன் எடுத்திருந்தான்னு சொன்னால் இன்னைக்கு இந்த பைபிளில் அவன் இடம் பெற்றிருக்க மாட்டான். நம்மளும் இன்னைக்கு காலையில் அவனை குறித்து பேசி கொண்டிருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் தன்னுடைய நிலை இது கர்த்தர் எனக்கு வைத்த நிலை அல்ல, இது ஒரு சாப நிலை, இது ஒரு ஆசீர்வாதமற்ற நிலை. இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி
அவனுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு தனித்துவமான மனுஷனா இருக்கணும். நான் எல்லாரையும் போல வாழ்ந்து செத்து போயிடக்கூடாது. எல்லாரையும் போல வாழ்ந்து ஒரு அர்த்தம் இல்லாத மனுஷனா இருந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு தனித்துவம் இருக்கணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வாழ்கிறேன், எதுக்கு கிறிஸ்தவனா மாறினேன், எதுக்கு நான் இந்த பெந்தைக்கோஸ்து சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறேன், எதற்கு ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் தந்தார், எதற்கு நான் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், எதுக்கு இவ்வளோ பெரிய பைபிளை நான் சுமக்கிறேன், எதுக்கு நான் முழங்காலில் நிற்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏதோ அர்த்தம் இல்லாமல் நான் ஏதோ ஒரு ஆகாயத்தில் சிலமம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு பாரம் இந்த பர்த்திமேயு என்கிற மனுஷனுக்குள் இருந்தது. நான் ஒரு தனித்துவமானவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த எண்ணம் கிடையாது. எல்லாரையும் மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்களை கொண்டு கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் அதை செய்ய முடியாது. எனவே கர்த்தர் சிலரை வேறு பிரித்து எடுக்கிறார். ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமா கர்த்தர் சிலரை கர்த்தர் வேறு பிரித்து தமக்காக எடுக்கிறார். எதற்கு எடுக்கிறார்னா, நீங்க தனித்துவமானவர்கள் என்று அவர் கண்டபடியால். ஆனால் நம்ம சில நேரங்கள் அதை செய்கிறதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லாரும் மாதிரி நானும் வாழ்ந்துட்டு ஏதோ நிமிர்ந்தான் வானங்க நல்லா இருக்குது, வேணா ப்ளூவாக இருக்குது, கமந்தான் பூமிங்க, மண் சூப்பராக இருக்குது, ரைட்டு ஓகே, வெந்ததை சாப்பிடுவோம், விதி வந்தோடனே பெட்டியில் வைப்பாங்க. இப்படி நம்ம நினைக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலையே சத்துரு போக விடாம நம்மளை கட்டி வச்சு, எல்லாரையும் மாதிரி நீ இருந்துரு, எல்லாரையும் மாதிரி நீ வாழ்ந்துரு, எல்லாரையும் மாதிரி ஒரு சாதாரணமா இருந்துட்டு போயிரு. உனக்கு எதுக்கு தேவையில்லாத ஜெபம், உனக்கு எதுக்கு தேவையில்லாத ஆராதனை, உனக்கு எதுக்கு தேவையில்லாத அந்நிய பாஷை, நீ எல்லாரையும் மாதிரி தானே நம்மளை சாதாரணமா காட்ட விரும்புகிறான். ஆனா ஆவியானவர் சொல்றார், நீ தனித்துவமானவன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தனித்துவமானது, உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு தனித்துவமானது, உங்கள் மேல இருக்கிற தரிசனம் தனித்துவமானது. உங்களை ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காய், ஒரு பெரிய திட்டத்திற்காய், ஒரு பெரிய தரிசனத்துக்காய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏதோ ஒரு பூமியில கடமையை முடித்து விட்டு போகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருந்தால் உங்களை ரட்சிக்க வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம், ஆண்டவரை என்னை எப்படியாவது என்னை ஆசீர்வதிச்சு பரலோகத்தில் இந்த பூமியில் ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும், அப்படியே இப்படியே வாழ்ந்து முடித்து பரலோகத்தில் ஒரு ஓரத்தில் எனக்கு சீட்டு கொடும். பரலோகத்தில் எங்கே சீட்டு கொடுக்கணுமா? ஒரு ஓரத்தில். ஆண்டவர் அந்த கேட்டுக்கு வெளியே வந்துடக்கூடாது. கேட்டுக்கு உள்ளே ஆகிலும், ஓரத்தில் இருந்தாலும் கேட்டுக்கு உள்ளே ஆகிலும் எனக்கு ஒரு இடத்த கொடுத்து கடைசி வரை பாருங்க. இப்படி இருந்தால் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை உருப்படும்? நாம் மேன்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தவன் பாடுகிறார், when the saints grow marching by, பரிசுத்தவான்கள் சேனை போகும் பொழுது அந்த சேனையில் நானும் ஒருவனாக இருப்பேன். தரிசனத்தை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சேனை போகிறதாம் பரலோகத்துக்கு, அந்த சேனையில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய தரிசனம்! பேதுருக்கு பக்கத்தில் நான் நடந்து போனோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஜான்ரோஸ் ஐயா பக்கத்தில் நான் நடந்து போனோம். தாமஸ் ஐயா பக்கத்தில் நான் நடந்து போனோம். பில்லி கிரகம் பக்கத்தில் நானும் அந்த சேனையில் ஒருவனாய் நடந்து போனோம். இதுதான் தரிசனம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தரிசனம் நமக்கு இன்னைக்கு கிடையாது. ஓரத்தில், நரகத்தில் விழுந்துடக்கூடாது, ஓரத்தில் இப்படியெல்லாம் இருக்கு. இது இந்த ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அடுத்த கட்டம் நம்மளால் போக முடியல. நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தில் பிசாசு நம்மை போக விடவில்லை. இந்த பர்த்திமேயு குருடன் இந்த நிலை, இது ஒரு சாபமான நிலை. இந்த நிலையில் நான் இருப்ப வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல. இதிலிருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்தது. அவன் குப்பைக்குள்ளே கடந்தாலும், அழுக்குக்குள்ளே கடந்தாலும், அவன் கண் பார்வையற்றவனாக இருந்தாலும், 1,00,000 பேர் அந்த தேசத்தில் இருந்தாலும், எல்லாருக்கும் வராத ஒரு பாரம் அந்த பர்த்திமேயுக்குள்ளே வந்தது, அவனுக்குள்ளே வந்தது.
இப்படி நான் வாழக்கூடாது, என் வாழ்க்கை அடுத்த கட்டம் போகணும். எத்தனை பேருக்கு ஆசை? கை தூக்கி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, என் எதிர்காலமானாலும் சரி, இப்படியே இருந்துட்டு போயிடக்கூடாது. அடுத்த கட்ட நான் மூவ் பண்ண. நான் சொல்கிறேன், இன்னைக்குள்ள செய்தி, என் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை தடுக்கிறது எது? அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை தடுக்கிறது எது? அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு போனோன்னு அடுத்த நிலை ஆசீர்வாதத்துக்கு போகணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த செய்தி. ஹல்லேலூயா. இல்லை அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னா நான் இனி என்ன பண்ணாலும் உங்களை மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. நான் அடுத்த நிலைக்கு போகணும், என் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு நான் போகணும் என்று முதல்ல ஒரு ஆசை உங்களுக்கு வரணும், ஒரு விருப்பம் உங்களுக்கு வரணும். அது பூமிக்குரிய வாழ்க்கை இல்லாட்டாலும் ஆவிக்குரிய விஷயத்திலே ஆகிலும் அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு நான் போகணும், முன்னேறி செல்லணும். ஹல்லேலூயா. நானும் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக மாறணும் என்ற ஒரு ஆசை நான் உங்களுக்குள்ள திணிக்க விரும்பலை, அது உங்களுக்குள்ள தானாகவே வரட்டும் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அது நமக்குள்ள தானாக வரணும் அந்த ஆசை. அதுதான் உண்மையான கண் திறக்கப்படுகிற அனுபவம். சொல்லட்டுமா, இந்த மனுஷன் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் கண்ணு தெரிகிற நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இந்த மனுஷன்கிட்ட ஆண்டவர் பார்த்ததுனால தான் இவனை பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? என் வாழ்க்கை அடுத்த கட்டம் போக வேண்டும் என்ற ஒரு தரிசனம் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்தது. இப்படியே சாகிற வர இதே எரிகோ வாசல்ல இருந்து பிச்சை கேட்டுட்டு இதே எரிகோ வாசல்ல புழுத்து சாகணும்னு நினைக்கல. அடுத்த கட்டம் என் வாழ்க்கை போகணும். ஏன் பிரதர் இங்கே ஏன் பர்த்திமே பிரதர் ஏன் இருந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கீங்க? அது தேவ சித்தம் பிரதர், கர்த்தருடைய சித்தம் பிரதர். என்ன பண்ணுறது பிரதர்? கர்த்தர் தலையில் எழுதிட்டாது பிரதர் அப்படின்லாம் பிரதர் சிஸ்டர் உருட்டலை. அவனுடைய நிலை இது. சத்துரு எப்படியோ என் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டான், எப்படியோ சத்துரு என் வாழ்க்கையில் இதை திணிச்சிட்டான், இதை நான் விட மாட்டேன், நான் அடுத்த கட்ட நிலைக்கு போகணும் என்ற ஒரு வைராக்கியம் இந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. அது எரிஞ்சு கொண்டே இருந்தது. டைம் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏசு வந்தார் பாருங்க, ஏசுவேன்னு கூப்பிட்டு கப்புன்னு பிடிச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு இருந்த யார் போனால் என்ன, யார் வந்தால் என்ன, நமக்கு உள்ள பாத்திரத்தில் 5 ரூபா உள்ளதா 10 ரூபா உள்ளதா அதெல்லாம் இல்லை. போகிறது யாருன்னு விசாரித்து பார்க்குறான். பார்வை தான் தெரியாது. ரொம்ப ஷார்ப்பான ஆள் இந்த பர்த்திமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ரொம்ப ஷார்ப்பான ஆள். என்ன நடக்குது இந்த இடத்துல, யார் போகிறா, அவ்வளோ குருடர்களும் உட்காந்துருக்குறாங்க, இவனுக்கு மட்டும் என்ன உனக்கு மட்டும் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறான். விழுறது 10 ரூபா 5 ரூபான்னு தொட்டு பார்த்துட்டு இல்லை. இங்கே யார் போகிறா? ஏசு போகிறார். விட்டான் பாருங்க, போடு சவுண்டை. கூப்பிட்டான், ஏசு 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 ஏசுவே தாவீதின் குமாரனே, கத்தி கத்தி கத்தி. கடைசியில் அடுத்த கட்ட நிலையில் கத்தரவனை கொண்டு வச்சார். காரணம் அவனுக்குள்ள ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே நம்ம செத்துறக்கூடாது. அடுத்த கட்ட ஆசீர்வாத நிலைக்கு, அடுத்த கட்ட நிலைக்கு நான் போயே ஆகணும். ஹல்லேலூயா. இந்த எரிகோ மதிலில் இந்த எரிகோ வீதியில் நான் ஏதோ ஒரு பிச்சைக்காரனில் 10ல் 11 புழுத்து சாகக்கூடாது. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். என்னை நம்பி பொண்டாட்டி இருக்கா, என்னை நம்பி பிள்ளைகள் இருக்கு, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, என்னை நம்பி எதிர்காலம் இருக்கு. எப்படியோ ஒரு குருட்டு தன்மை என் வாழ்க்கையில் வந்துட்டு, ஆனால் இதை வைத்து கொண்டு நான் சோம்பேறியா இருக்க விரும்பலை. எப்படியாகிலும் நான் மேற்கொள்ள விரும்பினேன்னு சொல்லி எப்படியாகிலும் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை எட்டி பிடிச்சு உண்மையாகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு ஆசை வரணும். ஆண்டவர் என் கண்ணை தரங்க, என் ஆவிக்குரிய நிலை என்ன, அடுத்த நிலைக்கு போகணும், தூதர்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. எங்கே பார்க்க? தூதர்களை பார்க்கணும், ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்கணும். நம் பாடினது போல ராக்கால தரிசனங்களை நான் பார்க்கணும், வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கணும். என் கண்ணை திறங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாஞ்சித்து கேட்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளில் வாஞ்சை என்பதே கிடையாது. அது ராமத்தண்டல சபையில் ரொம்ப குறைவு.
ஒரு சிலருக்கு மட்டும்தான் பயங்கர வாஞ்சை. நிறைய பேருக்கெல்லாம் வாஞ்சையே கிடையாது. நான் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன் எல்லா சண்டையும் அவங்களால வர முடியலைன்னா ஒரே வார்த்தையில் சொன்னால் வாஞ்சையே கிடையாது, வாஞ்சையே கிடையாது, விருப்பமே கிடையாது. பிரச்சனை வந்தால் தான் வருவாங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே ஓய மாட்டேங்க. நீங்கள் வாஞ்சையின் அடிப்படையில் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை ஓய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் ஏன் சர்ச்சைக்கு வரீங்க தெரியுமா? பிரச்சனை வர்றதுனால நீங்கள் சர்ச்சைக்கு வரீங்க. அதனால தான் பிரச்சனை ஓயவே மாட்டேங்க. வாஞ்சையின் அடிப்படையில் வரணும், வாஞ்சித்து வரணும். ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேச போகிறார், என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு உயர்த்தி கொண்டு போக கர்த்தர் என்றதில் என்ன சொல்ல போகிறார், என்ன ரகசியத்தை என்ன கற்றுத்தர போகிறார், அப்படி ஒரு ஆசையில் வரணும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு, அந்த ஆசை நமக்கு இருக்கணும். ஆசை இல்லாத என்ன பண்ண முடியும்? தள்ளி 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 ஒரு மரம் பழுத்துனா அந்த பழம் பழுக்கிறதுக்கு பழுக்காமலே இருக்கலாம், அது டேஸ்டே இருக்காது. பழம் தள்ளி தள்ளி பழுக்கிற பழம் டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டாகவே இருக்காது. தானாக பழுக்கிற பழம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு ஒரு வாஞ்சை வரணும். அப்புறம் உங்களை தூங்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, டைமுக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எந்த அவசியமே இல்லை. மெயின் என்னென்னா ஆசை கிடையாது, வாஞ்சை கிடையாது, தேவ சமூகத்தை குறித்து பயமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. பயமும் கிடையாது, என்ன கிடையாது, ஆசையும் கிடையாது. நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசை இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதையுமே ஒழுங்காக வாங்கிட மாட்டீங்க. சாபம் போடுற மாதிரி இருக்கோ. ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல என்ன குறித்து இவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது, ஏன் மேலே இவன் எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறான்னு அதை ஆண்டவர் பார்க்குறார். என் தாவீது சொல்கிறார், உம்முடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை என்னை நிரப்பினதினால். இன்னொரு இடத்துல சொல்கிறார், உம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பற்றி பிடிச்சதினால். நமக்கு பக்தி வைராக்கியமும் கிடையாது, வாஞ்சையும் கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும். ஜெபம்னு சொன்னால் ஒரு ஆசை இருக்கணும். அந்த ஆசை வரலன்னா உங்களை இருதயத்தில் அழுக வரணும். எனக்கு ஆசை வரட்ட ஆண்டவரே ஜெபத்தை குறித்து. ஹல்லேலூயா. எனக்கு ஆசையை தாரும், ஜெபிக்க ஆசையை தாரும், வாஞ்சையை தாரும், பைபிள் படிக்க ஆசையை தாரும், வாஞ்சையை தாரும். இப்படியெல்லாம் ஏன் ஜெபம் பண்ண, நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் தான் சொல்கிறேன். எல்லா நேரமும் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. சில நேரம் வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஜெபிக்க முடியாதபடி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஜெபிக்க ஆசையை தாங்கப்பா, வாஞ்சையை தாங்கப்பா, தானாக அது வரும். ஹல்லேலூயா. அதுதான் கண் திறக்கப்பட்ட நிலை. இவன் கண் உண்மையாகவே பாருங்கள், கண் இவனுக்கு ஆளு கண்ணு தான் தெரியல, இவன் எது வேணுமோ அதில் ரொம்ப தெளிவாக இருந்தான் பர்த்திமேயு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கணும். எதுக்கு தெரியுமா? ஆவிக்குரிய ஆழங்களை பார்க்கும்படியா கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கணும். ஆவிக்குரிய தரிசனங்கள் நமக்கு உண்டாகணும். குடும்பத்தில் என்ன நடக்க போது தரிசனம் நமக்கு வரணும், சொப்பனங்கள் வரணும், வெளிப்பாடுகள் வரணும். எப்போ அப்படிலாம் நம்ம வளர போகிறோம்? எத்தனை பேர் தரிசனத்தில் தூதர்களை பார்த்துருக்கீங்க, சொப்பனத்தில் தூதர்களை பார்த்துருக்கீங்க? பைபிளில் இருக்கிறனால நம்ம ஏதோ வேறு வழி இல்லாமல் நம்பிகிட்டு இருக்கோம். அன்னைக்கு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, இயேசுவை உம்மை நான் பார்க்கட்டு ஃபுல் மகிமையோடமா பார்க்க முடியாது, சரிதான். பூமியில் இருக்கும் பொழுது சீசர்கள்லாம் பார்த்தாங்கள்ல, அந்த முகத்தையாவது எனக்கு காட்டும். நம்ம எங்கே காட்ட? புருஷனுக்கு முகத்தை பார்க்கறதே பெரிய கஷ்டம், இனி எங்கே ஆண்டவருக்கு முகத்தை பார்க்க? நம்ம கதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. சரி, கரெக்டாக இருத, கரெக்டாக இருக்கு. கதை பேச, சமையல் முடித்து அரட்டை அடித்து ஃபோன் நோண்டி கதை பேச கரெக்டாக இருக்கும் டைம். நைட்டு தூக்கம், வேலை, அரட்டை, பேச்சு, 3 தான். இந்த 3 சுற்றி தான் வாழ்க்கையே.
பர்த்திமேயு குருடனை போல இருந்த நிலையில் இருக்கிறிய. அல்லேலூயா. அது நிலை. அந்த நிலையை விட்டு வெளியே வாங்க. அந்த நிலையை விட்டு வெளியே வாங்க. வாழ்க்கையை மாற்றி அமைங்க. கொஞ்சம் டைம் கிடைக்குதா, உட்காந்து ஜெபிக்க ஜெப அறையில் போய் உட்காருங்க. ஜெபிக்க உட்காருங்க. போய் கொஞ்சம் டைம் கிடைக்குதா, நைட்டு தூக்கம் வரலையா, எழுப்பி பைபிள் படிங்க, எழுப்பி ஜெபம் பண்ணுங்க, நடந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன் எப்பவுமே 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணுமா? ஏன் 7 மணி நேரம் தூங்கினா அப்படி மூளை திரும்பிடுமா இந்த பக்கம்? ஒரு நாள் 1 ஹவர் லேட்டாக தூங்குவோம், ஒன்றும் ஆகாது, சரீரம் நல்லா தான் இருக்கும். ஒரு 1 ஹவர் ஜெபம் பண்ணுங்க. 8 மணி நேரம் கரெக்டாக தூங்காட்டா சில ஆட்களுக்கு அப்பா வானம் பூமியெல்லாம் 8 மணி நேரம் தூங்கலை, இனி அந்த 1 ஹவரை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 9 மணிக்கு படுத்து காலையில் 6 மணி வரை. அப்பா, இது கும்பகாரண தூக்கம் இல்லை. இதெல்லாம் நம்மளை விட்டு மாறட்டு, நம்மளை விட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல தூங்கி பழகியாச்சு. இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே இருக்கிற ஒரு பெரிய ஆவி தூக்கத்தின் ஆவி. தூங்கி பழகியாச்சு நல்லா. இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய சாபமே இந்த தூக்கம்தான். கலெக்டர் வந்தாலும் நான் இதான் சொல்லுவேன், கலெக்டர்கிட்ட சொல்லணுன்னு இருக்கேன். அவர் என்னைக்கா பார்க்க வாய்ப்பு கிடைச்சா, ஐயா இந்த மாவட்டத்துக்கு நீ எவ்வளோ போராடுறிய, பாவம், வயசு சின்ன வயசு, ஏன் நம்ம அங்கே மாவட்டம் உருப்படலை தெரியுமா? இந்த மாவட்டத்தில் ஒரு தூக்கத்தின் ஆவி இருக்குது. 8 மணிக்கு விளக்கு வெளியே போனால் ஒரு கடை இருக்காது. நைட்டு 1 மணி மாதிரி இருக்குது. ஒரு பொருள் வாங்கலான்னு போனால் 8 மணிக்கு, நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும்போது 8 மணி தான் வெளியே போவோம். இங்கே 8 மணிக்கு போனால் அவ்வளோ கடை அடைச்சிட்டு போயிடுறான் வீட்டுக்கு. சரி காலையில் சரிப்பா எத்தனை மணிக்கு வர்றான்? அப்போ காலையில் 5 மணிக்கு கடை திறக்கணும், 9 மணி தான் திறப்பான். இது ஒரு சாபம். தூக்கம் என்பது ஒரு சாபம். அது ஒரு அளவுக்கு மேலே தூங்கினா அது உங்கள் சரீரத்தில் வியாதி வரும். சாபம் அது உங்களுக்கு. நல்லா புரிஞ்சிடுங்க. அல்லேலூயா. எப்பவும் சுறுசுறுப்பாக இருங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூக்கம், அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. இவனுக்கு இருந்த இந்த பர்த்திமேயு குருடனுக்குள்ள இருந்த பெரிய தாக்கம் என்னன்னா, என் வாழ்க்கை சரியில்லையே, இப்படி போகக்கூடாத, இது சரியில்லையே, என்னது இது? காலையில் எழும்புறோம், பிச்சை கேட்குறோம், திரும்ப படுத்து தூங்குறோம், சாப்பிட்றோம், இது என்ன வாழ்க்கை இது? இதுக்கு ஆடு மாடு முறை வாழ்ந்துட்டு போயிடலாமே. அல்லேலூயா. கேட்குறீங்களா? இதுக்கு எப்படி ஆடு மாடு கூட அங்கே எங்கேயுமா நடக்கு. நமக்கு இது என்னது? என்ன வாழ்க்கை இது? எழும்புறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் படுக்கிறோம், எழும்புறோம், சாப்பிட்றோம், சுற்றி வாரோம். அல்லேலூயா. அதனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, என் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நான் போயே ஆகணும் என்ற ஒரு ஏக்கம் இந்த மனுஷனுக்குள்ள தீயா எரிஞ்சிட்டதுனால ஏற்ற நாள் வரும்பொழுது கர்த்தர் அவனுடைய கண்ணை தொட்டார். அல்லேலூயா. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு வேணும்? நம்ம அடுத்த கட்டம் நம்முடைய வாழ்க்கையில் போகாமல் இருப்பதற்கு 3 தடைகள் வரும். இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம தாண்டணும்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு நம்மளால் போக முடியும். அது இந்த சம்பவத்திலேருந்து நம்ம படிக்க போகிறோம். இதில் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் படிக்கலாம், ஆனாலும் 3 காரியம் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். முதலாவதாக அடுத்த கட்ட இல்லைன்னா அடுத்த நிலை ஆசீர்வாதத்திற்கு போகாமல் இந்த பர்த்திமேயை சந்தித்த முதல் பிரச்சனை என்னென்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இதே சம்பவத்தை ஆவியானவர் திரும்பவும் எழுதி வச்சிருக்கிறாரு. அதில் நீங்கள் வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இதில் அழகாக லூக்கா எழுதி வைத்திருக்கிறார், முன் நடப்பவர்கள் அவனை அதட்டினார்கள் என்று. இந்த முன் நடப்பவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள்லாம் சீஷர்கள். இந்த முன் நடப்பவர்கள் இயேசுவோடு இருந்த அந்த 12 சீஷர்கள். அப்போ நல்ல கவனிங்க, இயேசு அந்த வழியே போகிறார். இவன் கேட்குறான், யார் போறா அப்படின்னு.
அப்போ இவன் சொல்கிறான் இயேசு போகிறார் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே இவன் கத்துறான். முதல்ல இவனை தடுத்தது யாருன்னா, அங்கே இருக்கிற போர் செய்வர்கள் அல்ல, அங்கே இருக்கிற ஜனக்கூட்டம் அல்ல, அங்கே இருக்கிற ஒரு பரிசெய சதிசெய கூட்டம் அல்ல. ஆனால் இவங்க தான் இவனை தடுத்திருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தான் இயேசுவை பிடிக்காது. இந்த பரிசெய சதிசெய கூட்டம் இவனை தடுத்திருந்தா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இயேசு என்ன பண்ணாது, பிடிக்காது. இயேசுவை இவ்வளோ ஜனக்கூட்டம் ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் இவனை தடுத்தது யாருன்னா, இவன் சற்றும் எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து இவனுக்கு எதிர்ப்பு வருது. இவன் நினைக்கவே இல்லை இவங்க நம்மளை தடுப்பாங்கன்னு. இயேசுவே தாவீதின் குமாரன்னு கூப்பிட்ட உடனே சூப்பர், இதுக்கு தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கை தட்டி பர்த்திமேவே தூக்கி விட்டுருக்கணும். ஏன்னா அன்னைக்கு இயேசுதான் தாவீதின் குமாரனா என்பதில் பல சந்தேகம் அன்னைக்கு அந்த பரவலாய் அந்த பகுதியில் இருந்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவன் கண்ணு மட்டும்தான் இவனுக்கு தெரியாது, மற்றபடி ஆள் ஷார்ப்பான ஆள். தாவீதின் குமாரன்னு கண்ணு தெரிஞ்சவனுக்கு கூட தெரியல, ஆனால் இவனுக்கு தெரிஞ்சிருந்து. ஹல்லேலூயா. அது என்ன ரகசியமோ இவன் எப்படி அதை கற்றுக்கிட்டானு தெரியாது, யார்கிட்ட கற்றுக்கிட்டானு தெரியாது, யார்கிட்ட சாட்சி கேட்டு இவன் இயேசுதான் தாவீதின் குமாரன் அப்படின்னு ஒரு உறுதி இவனுக்குள்ளே எப்படி வந்ததுன்னு தெரியாது. எப்படியோ உறுதியாக இருந்துட்டான், 100% உறுதியாக இருந்துட்டான். நசரேயனாகிய இயேசு, நாசரத்தில் பிறந்த ஒருவர், அவர் தான் இப்போ பூமியில் இங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் தான் ஏன் அவர் தான் ஏன் மேசியா, அவர் தான் ஏன் தாவீதின் குமாரன்கிறதுல இவன் ரொம்ப ஷுவராக இருந்துட்டான். எப்படியோ கண்ணு மட்டும் தெரியல, ஆள் மூளை ரொம்ப ஷார்ப்பு, எங்கேயோ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. ஆனால் இவன் என்ன நினச்சானா, நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிட்டோன்னே முதல்ல நம்மளை தூக்குறது யார்? இந்த சீஷர்களை தான் தூக்குவாங்க, இந்த சீஷர்களை தான் தூக்கி இயேசுகிட்ட கொண்டு போவாங்கன்னு நினச்சான். அவன் நினைக்கவே இல்லை இவர்கள் இவனை அதட்டுவாங்கன்னு. சற்றும் எதிர்பார்க்கவில்லை சீஷர்கள் இவனை அதட்டுவாங்கன்னு சொல்லி. இந்த முன் நடப்பவர்கள் சொல்லி ஏன் போட்டிருக்குன்னா, இவங்க இயேசுவுக்கு முன்னாடி நடந்து போகிற அந்த பாதையை கரெக்டாக கிளியர் பண்ணி அந்த கூட்டம் இயேசுவை நெரிக்காதபடி கூட்டிகிட்டு போகிற அந்த முன் நடப்பவர்கள் சீஷர்கள் கூட்டம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, அடுத்த கட்டம் எப்படியாவது போகணும், அடுத்த கட்டம் முன்னேறணும் நீங்கள் நினைக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரும். அது ஒருவேளை சொந்த குடும்பத்தில் கூட எழும்பும், சொந்த வீட்டாரிலிருந்து அந்த எதிர்ப்பு எழும்பும். நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க இவங்கெல்லாம் நம்மளை ஆதரிப்பாங்க, இவங்கெல்லாம் நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைப்பீங்க. அவர்கள் தான் நமக்கு ஆப்பை அடிப்பாங்க, பிரச்சனை அவங்க தான் வருவாங்க, நிற்பாங்க. இவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்திற்கு கதவு திறந்து கொடுப்பாங்க நினைப்போம். அவங்க தான் முதல்ல குறுக்கடிப்பாங்க அந்த வாசலில். இது சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம். ஏன் தெரியுமா? அப்பந்தான் நம்ம மனமடிவாகும், அப்போதான் நம்ம உடனே சோர்ந்து போவோம். ஏற்கனவே எதிர்பார்ப்போம் பாருங்க, இவன் கண்டிப்பாக நம்மளை எதிர்ப்பானு. அவன் எதிர்த்தான வைங்களேன், நமக்கு அந்த சோர்வு வராது, இன்னும் உற்சாகமாக தான் வரும். அப்போவே தெரியும்டா நீ இப்படி பேசுவேன்னு, அப்போவே எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்லுவேன்னு நமக்குள்ள உற்சாகம் வரும். இல்லை அது ஒரு பெருசாக நினச்சிக்க மாட்டோம், இவன் அப்படி தான், நான் முன்னாடி எதிர்பார்த்தா தானே அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்னைக்கு ஜெபிக்க வேண்டும், இல்லை என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, கர்த்தரின் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு போகணும், என் குடும்பம் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு போகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினைக்காத, ஏன் உங்கள் குடும்பத்துக்காக தான் நீங்கள் உழைப்பீங்க, உங்கள் குடும்பத்துக்காக தான் வாழ்வீங்க. உங்கள் குடும்பமே உங்களை எதிர்க்கும். இந்த வளர்த்த கடா நெஞ்சில் பாயின்னு சொல்லும்போது அந்த கதை நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் யார் மேல் அதிக அன்பு வைக்கிறீங்களோ அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க, யார் மேல் அதிக அக்கறை காட்டுறீங்களோ அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவ பிள்ளைகள் அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் நீங்கள் சொல்லணும், ஏசப்பா யார் எதிர்த்தாலும் நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர், நான் உங்களை, நீர் என்னை வெறுக்கலப்பா, ஹல்லேலூயா, நீர் என்னை விட்டு கொடுக்கல ஆண்டவரே. அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 37ஆம் வசனத்தில் அவன் நசரேயனாகிய இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறான் பாருங்க.
லூக்கா 18:37 பாருங்க. அவன் அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறான். இந்த சத்தம் அட்டென்ஷனுக்காக, அது அந்த அந்த கிரீக்க வார்த்தையில் சொல்லப்படுறது அட்டென்ஷனுக்காக. இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு, அப்பா பா அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா அது என்னது? அவன் திரும்பி பார்க்க, அவங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள நான் என்ன பண்ணுறேன், என் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு சத்தம் போடுறேன். ஆனால் இந்த 38ஆம் வசனத்தில் அவன் சத்தம் போடுறான் பாருங்க, அதட்டின பிறகு. அதை எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? கிரேக்க பாஷையில் தண்ணி கிடைக்காத ஒரு மிருகம், ஒரு தண்ணி இல்லாத பசியில் இருக்கிற மிருகம் எப்படி கத்துமோ அது போல கத்தி இருக்கிறான். 37ஆம் வசனத்தில் அவனுக்கு வந்த அந்த சத்தமோ 38ஆம் வசனத்தில் வந்த சத்தமோ தொனி வேற, நோக்கம் வேற. ஏன்னா அவன் சற்றுமே எதிர்பார்க்கல. இவர்கள் என்னை எதிர்ப்பார்கள் என்று சற்று கூட எதிர்பார்க்கல. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், ஒரு மிருகம் கத்துனது போல அவன் கத்தி இருக்கலாம். ஒரு பசியில ஒரு மிருகம் எப்படி கத்தும் உங்களுக்கு தெரியும். மிருகம் வளர்க்குறீங்க, மாடு வளர்க்குறீங்க, எப்படி கத்தும் உங்களுக்கு தெரியும். அதை 2 நாள் தண்ணி காட்டாம போடுங்க, எப்படி கத்தும் உங்களை பார்த்த உடனே. அந்த மாதிரி கத்துனானா, அடி வயிற்றுல இருந்து சத்தம் போட்டானா. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் இருதயத்து ஃபுல்லா ஏமாற்றம். அவன் சற்று நினைக்கல இப்படி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும். அப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். உங்க வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம எங்க தோற்று போறோம் தெரியுமா? எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்ப்பு வந்த உடனே நம்ம அப்படியே டவுன் ஆயிடுவோம். அவ்வளோதான் போச்சு, இவங்களுக்காண்டி தான் நம்ம உழைக்கும், இவையிலே நம்மள இது பண்ணுறாங்க. என்னத்தை உழைச்சி, என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை ஜோம் பண்ணி, என்னத்தை சர்ச்சுக்கு போய். ஹல்லேலூயா. ஆனால் இவனுக்கு ஒரு காரியம் தெரியும், இவனுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் தெரியும், இந்த வாய்ப்பை விட்டா இனி அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை விட்டா அடுத்த வாய்ப்பு ஏன் கிடைக்காது? ஏன் இயேசு அடுத்தது திரும்ப எருசலேம் போயிட்டு திரும்ப வரலாமே, இந்த எரிகோ வரியா அப்போ கூப்பிட்டுக்கலாமே. ஆனால் இவன், நான் திரும்பவும் சொன்னேன் பாருங்க, இவன் கண்ணு மட்டும் தான் தெரியல, இவன் ஏதோ ஒரு விஷயத்தை தரிசிச்சிட்டான். இவன் ஒரு விஷயத்தை ஆழமாய் விசுவாசித்தான். இனி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, இனி இந்த பாதையில் இயேசு திரும்ப வரப்போவதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அது உண்மை, அது உண்மை. இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் இயேசுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பைபிளில் அங்கே எங்கேயுமா வாசிக்கிறோம், சரியா? அப்படியே ஒழுங்கு பண்ணி எழுதியிருக்காங்க. அவர் பிறந்தது எப்போ, முதல் அற்புதம், 2வது அற்புதம், 3வது அற்புதம், அப்புறம் எப்போ சுவிசேஷம் சொன்னார், எப்போ மார்த்தாள் மரியாள் சம்பவம், எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி எழுதியிருக்காங்க. இயேசு செய்த கடைசி அற்புதம் தான் லாசருவை கல்லறையிலேருந்து வெளியே எழுப்புனது. அதுக்கப்புறம் செய்த ஒரு அற்புதம்னு சொல்ல முடியாது, அது ஒரு காரியம். அதுதான் அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் பார்த்து சபிக்கிறது. அந்த லாசருவை கல்லறை விட்டு எழுப்புறாரு பாருங்க, அதுக்கு அப்புறம் இயேசு எந்த அற்புதமும் செய்யலை. இயேசு அதுக்கப்புறம் எந்த அற்புதமும் செய்யலை. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான காரியம் சொல்லட்டா? லாசருவை கல்லறை விட்டு எழுப்புனதுக்கு முன்னாடி செய்த ஒரு அற்புதம் தான் இந்த பர்த்திமேவு குருடனை கண்ணை திறந்த அற்புதம். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இயேசு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போறாரு பாருங்க, அங்கே அதுதான் அவருடைய லைஃப்பில் கடைசி பாதை. அது எருசலேமுக்கு போகிறார், அங்கே போய் துன்பப்படுகிறார், சிலுவையில் அடிக்கப்படுகிறார், மரிக்கிறார், உயிரோடு எழும்புறார், பரமேறி போயிறார். இனி இந்த பாதையில் அவர் வரப்போகிறதே கிடையாது. அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியாது. இனி இவரை நம்ம பார்க்கவே மாட்டோன்ற மாதிரி கத்துறான். இனி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காத மாதிரி கத்துறான். அதான் சொன்னேன், ஒரு மிருகம் கத்துவது போல கத்துனான். ஹல்லேலூயா. பைபிள் சொல்கிறது இயேசு நின்றுட்டார். ஏன்னா இவனுக்கு வெக்கமே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம ஆராதிக்கிறதுல வெக்கப்படுறோம், டீசன்சி பார்க்குறோம். என்ன சி பார்க்குறோம்? டீசன்சி பார்க்குற அந்த சி பார்க்கறதுனால தான் கர்த்தர் நம்மளை சி பண்ணாமல் இருக்கார், நம்மளை பார்க்காம இருக்கார்.
சட்டை கலைஞ்சிடக்கூடாது, யாராவது நம்மளை கை தட்டுற போது யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது. முடிஞ்சு கை தட்டுங்க, சோத்திரம் 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 சோத்திரம், அதோட முடிஞ்சு. சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கி சோத்திரத்தை வாங்கி ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இவன் வெக்கப்படவே இல்லை கூப்பிடுறதுக்கு, ஜோம் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணல? ஏன் என்ன பார்த்தா எனக்கு என்ன, என் வாழ்க்கை பிரச்சனை எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆராதிக்க வெக்கப்படக்கூடாது, ஜோம் பண்ண என்னைக்கு நீங்கள் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு பிசாசு வஞ்சித்துட்டான் அர்த்தம். என்னைக்கு நம்ம டீசன்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கே பிசாசு நம்மளை வஞ்சித்துட்டான்னு அர்த்தம். வெக்கமே படலை, இயேசு நின்னுட்டார். ஹல்லேலூயா. நம்ம பைபிளோட அற்புதத்தெல்லாம் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா சொல்றோம்? யோசுவா சூரியனை நிற்க வச்சான், யோசுவா சந்திரனை நிற்க வச்சான். ஒரு இரவு ஒரு பகல் முழுவதும் சூரியனை சந்திரனை யோசுவா நிற்க வச்சான். நான் சொல்றேன், அதை விட பெரிய அற்புதம், அந்த சூரியனை சந்திரனை படைத்த சர்வ அதிகாரமுள்ள இயேசுவை இவன் நிற்க வச்சான் ஒரு வினாடி. ஹல்லேலூயா. இயேசு நின்னார். இயேசுக்கு மைண்ட்ல பல விஷயம் ஓடுது. இப்போ எரிகோக்கு எருசலேம் போகிறார். ஏன்னா இயேசு வர வழியெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதுக்கு முந்தினாது சம்பவத்தில் சொல்லிக்கிட்டு வருகிறார் சீஷர்கள்ட்ட, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே பாவிகள் கைகள் அகப்படுவேன், அவங்க என்னை கொல்லுவாங்க, என்னை அடிப்பாங்க, என்னை சிலுவையில் அறைவாங்க, ஆனால் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பேன். பைபிள் சொல்லுது. இயேசு என்ன பேசுகிறாருன்னு அவங்களுக்கு புரியலையா. கூட வந்த அந்த 12 பேரும் உண்மையாகவே அவங்க ஒரு குருடர்களாக இருந்தார்கள். ஆனால் இவனுக்கு ஃபிசிக்கலாக தான், மாம்சரீகத்தில் அவனுக்கு கண்ணு தெரியல. ஆனால் இவனுக்கு ஏதோ விதத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தான். இனி இந்த இயேசு இந்த பாதையில் வரமாட்டார், இப்போ விட்டா போச்சுன்னு சொல்லி தன்னுடைய வெக்கத்தை மானத்தை எல்லாத்தையும் விட்டு கத்ரான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. இயேசு ஒரு வினாடி அந்த இடத்துல நின்னாரு பாருங்க. அதுதாங்க அவன் ஜெபத்துக்கான வல்லமை நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவன் நிற்க வச்சான் ஆண்டவரை. எவ்வளவு அவன் கூப்பிட்டுருப்பான் பாருங்க. இயேசு தாவீதின் குமாரன்னு சொன்னோன்னு ஏன் நின்னார் அப்படின்னா, தாவீதுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் ராஜ்யம் என்னென்னைக்கும் நிற்கும்பா, உன் ராஜ்யம் என்னென்னைக்கும் ஸ்திரப்படும். 2 சாமுவேல் 17:16 சொன்னார். 2 சாமுவேல் 17:16 ஒரு ராஜ்யம் என்னைக்கும் நிற்கும். அதனால தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாம்லேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே ராஜாக்கள் காலம் வந்து அப்படியே இயேசுவில் வந்து அந்த தாவீதின் சந்ததியில் தான் இயேசு பிறந்தாருன்னு சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் மத்தேயு நிரூபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ரோமர் 1:5 சொல்லுது, மாம்சத்தின்படி இயேசு தாவீதின் சந்ததியில் அவர் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் பல நாட்களாய் இந்த தாவீதின் சந்ததியில் ஒரு மேசியா பிறப்பார் என்று, ஒரு ராஜா பிறப்பார் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த முழு இஸ்ரவேலும் காத்து கொண்டிருக்கிறது. சில இடத்துல கேட்குறாங்க, நீர் தான் தாவீதின் சந்ததியோ, நீ தாவீதின் குமாரனோ அப்படின்னு அர்த்தம் என்ன? நீர் தான் வரப்போகிற ரட்சகரா, நீ தான் வரப்போகிற மேசியாவான்னு கேட்குறாங்க. ஏன்னா டவுட் இருக்கு நிறைய பேருக்கு. ஆனால் இவன் சத்தமோட்டு கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, என்ன ரட்சிக்க வந்தவரே, என்ன பார்த்துட்டு பார்க்காம போறீரே, நில்லும். நின்னுட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த முதல் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட எங்கேயாவது ஏதாவது ஒரு முன்னேறி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நம்ம நினைக்கும் பொழுது, நமக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்ப்பு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஒன்று ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு அப்படி அமைதியாக இருந்துடணும். இன்னொரு விஷயம், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்க. இவனுக்கு பார்வை கிடையாது, இவனுக்கு வலது பக்கம் நடக்கணுமா இடது பக்கம் நடக்கணுமான்னு தெரியாது, இவனுக்கு எங்கே போகணும்னு தெரியாது. இயேசு எங்கே போகிறாரு இவனை கண்டுபிடிச்சிட மாட்டான். யாராவது உதவி செய்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இவனால் செய்ய முடிஞ்ச ஒரே காரியம் சத்தம் ஓடுறது மட்டும்தான். அதை மட்டும் தெளிவாக கிளியராக கரெக்டாக செஞ்சான்.
நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தில் உங்களை கொண்டு போனோன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை ஒழுங்காக கிரமமாக சரியாக நீங்க பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு தானாக எடுத்து செல்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மளால அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு போக முடியல, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியல தெரியுமா? நம்ம வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்றோம் ஆண்டவரை. ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு திறமை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஞானம் கொடுத்திருக்கிறார், அதை எல்லாம் வச்சு வீணடிச்சு கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் கடைசியில் சொல்லுவாங்க, எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணி கர்த்தர் கொடுக்குற எல்லா நேரத்தையும் வீணடிச்சு கர்த்தர் கொடுக்குற எல்லா தாளந்துகளையும் ஒன்றும் பயன்படுத்தாமல் கர்த்தருக்காக எதையும் செய்யாமல் நல்ல உழைக்க ஞானம் கொடுத்துருப்பார், உழைக்க மாட்டான். நல்ல சிந்திக்க ஞானம் கொடுத்துருப்பார், சிந்திக்க மாட்டான். நல்லா பிரயாசப்படுகிற கிருபை ஆண்டவர் கொடுத்துருப்பார், அதை செய்ய மாட்டான். கடைசியில் சொல்லுவான், ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கலைன்னு. இந்த பர்த்திமேயு குருடன் இவனால் செய்ய முடிந்த ஒரே காரியம், கர்த்தரை சத்தமோட்டு கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ரெண்டு விஷயம், இவர் தாவீதின் குமாரன் என்ற ஒரு வெளிப்பாடு, ரெண்டாவது இவனுக்குள்ள இருந்த சத்தம். இது ரெண்டையும் வச்சு அடுத்த கட்ட நிலைமைக்கு அவன் போயிட்டான். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அப்படிப்பட்டவங்கள தாங்க பிடிக்கும். இயேசு பேதுருவை தேடி வரும் பொழுது, மீன் கிடைச்சதோ கிடைக்கலையோ, இருக்கிற வலையை வச்சு நைட்டு ஃபுல்லா முயற்சி பண்ணாம பாருங்க, அந்த முயற்சிக்கு பலனாதான் அடுத்த நாள் காலையில ஆண்டவர் அவனுடைய படகை நிரப்பினார். ஹல்லேலூயா. என்ன இருக்கோ அதை பயன்படுத்துங்க. ரிசல்ட் வருதோ வரலையோ அது ரெண்டாவது. ஹல்லேலூயா. பாடுகிற திறமை இருக்கா, கர்த்தருக்காய் பயன்படுங்க. பிரசங்கம் பண்ற திறமை இருக்கா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திறமையா பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணுங்க, அவ்வளவு பிரயாசம் எடுங்க. ஜெபிக்கிற கிருபை இருக்கா, எவ்வளவு ஜெபிக்க முடியும் அவ்வளவு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை செய்யற கிருபை கொடுத்து நல்ல வேலை செய்யுங்க. நல்ல ஞானமா யோசிக்க கிருபை கொடுத்திருக்கிறாரா, அதை கர்த்தருக்காக யோசி பண்ணுங்க. பிரயோஜனமா கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்யுங்க. கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்ததை வைத்து தான் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாரே ஒழிய கொடுக்காததை வச்சு கணக்கே கேட்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. 2 தாளந்து கொடுத்தா 2 தாளந்துக்கு கணக்கு கேட்பார், 5 தாளந்து கொடுத்தா 5க்கு கணக்கு கேட்பார், 10 கொடுத்தா 10க்கு கணக்கு கேட்பார். உங்க கையில் என்ன இருக்கு? இந்த பர்த்திமேயு இருந்த ஒரு வெளிப்பாடு, இயேசு தாவீதின் குமாரன். ரெண்டாவது இவன்கிட்ட இருந்தது இந்த சத்தம். இதை ரெண்டையும் வச்சு கூப்பிடுதான் திரும்ப திரும்ப அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு மத்தேயுவை பார்க்க போகும் பொழுது, மத்தேயு மற்ற ஜனங்களுடைய கண்கள் அவன் அற்பமானவன் தான், அவனை யாரும் மதிக்கல. ஒரு வரி வசூலிக்கிறவன் நடந்து போனா பக்கத்துல காரி உமிழ்ந்து துப்புவாங்க யூதர்கள், யாரும் அவனுக்கு பிடிக்காது. ஏதோ ஒண்ணு, ஆனா அவன் ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சதை செஞ்சிட்டு இருந்தான். கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். கிதியோன் அவன் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, அவன் செஞ்சது தப்பு தான். அது என்னது? போர் கோதுமை அடிக்க வேண்டிய காலத்தில் கோதுமை அடிக்கல, திராட்சரச ஆலையில வச்சு அடிச்சுட்டு இருக்கான். எங்க லாஜிக்கெல்லாம் தப்பு தான், ஆனா அவனுக்கு தெரிஞ்ச எதையோ ஒன்று கர்த்தருக்காக செய்யணும்னு செஞ்சுட்டு இருந்தான் பாருங்க. அதனாலதான் கர்த்தர் அவனை தேடி வந்தார், பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டார். ஆமேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்துங்க. நீங்க சோம்பலா இருக்காதீங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் வராது, என்னட்டுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, இப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு நம்மளால் போக முடியலை. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அதை ஒழுங்கா செய்யுங்க. ஹல்லேலூயா. அதை ஒழுங்கா செய்யுங்க. அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. கையில் என்ன கொடுத்துருக்கிற, என் கையில் என்ன தந்திருக்கிறார் அதை கரெக்டாக நான் செய்யணும். தாவீதுக்கு தெரிஞ்ச 2 விஷயம், ஒன்று கிட்டார் வாசிப்பான், 2வது கவன் எடுத்து அடிப்பான். இவனுக்கு தெரிஞ்ச 2 விஷயம் அதுதான். எங்கே கொய்யாப்பழம் இருந்தாலும் கரெக்டாக அடித்து தூக்கிடுவான். ஹல்லேலூயா. அவன் பழகி அடித்து 24 மணி நேரமும் தாவீதுக்கு என்ன வேலை? எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அண்ணன்மாரெல்லாம் மிலிட்ரியில் விட்டுட்டு என்னை ஆடு மேய்க்க விட்டார். இந்த ஆட்டுக்கு நாத்தமும் புழுக்கைக்க நாத்தமுண்டு மூக்கை பொத்திக்கிட்டு தூங்கலை. அவனுக்கு தெரிஞ்ச அந்த கவன் வீசுறத ஓயாமல் பண்ணி 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 ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் மிலிட்ரியில் இருக்கிறவங்க கூட அவ்வளவு எய்ம் பண்ணி அம்படிக்க முடியாது. ஆனால் இவன் ஏம் பண்ணி கல்லை தூக்கி அடித்தான் பாருங்க, நேராக போய் பட்டு கோலியாத்துக்கு மண்டையில்.
ஹல்லேலூயா. இவனுக்கு தெரியும் சவுல் எவ்வளவோ போர் கவசங்களை கொடுக்குறான். இவனுக்கு தெரியும் இந்த கவசத்தில் நான் ப்ராக்டிஸ் எடுக்கல, நான் ப்ராக்டிஸ் பண்ணது ஒன்று அங்கே இருக்குது. இரவும் பகலும் காட்டுக்குள்ளே கடந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணது. தூக்கிட்டு வான்னு தூக்குனா ஒரே கல், ரெண்டு ட்ரை கூட இல்லை, ஒரே ட்ரையில் அடித்து அவனை கீழே தள்ளினா பாருங்க. அதுதான் உங்கள் கையில் என்ன இருக்குது அதை வச்சு பயன்படுங்க. அதை வச்சு தான் கர்த்தர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னது? 24 மணி நேரம் பாடுவான். 24 மணி நேரம் பாடுவான். 24 மணி நேரம் ஆண்டவரை பாடி துதிப்பான். இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை. காட்டுக்குள்ளே உட்காந்து பாடுவான். யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ பாடுவான். ஆனால் அந்த பாட்டு தான் ஒரு நாள் சவுலுக்கு பேய் பிடிக்கும் பொழுது அந்த பாட்டு தான் அவன் அங்கே அரண்மனைகளை கொண்டு போச்சு. அந்த பாட்டு தான் கோலியா, அதன் வழியாக தான் கோலியாத்தை மேற்கொண்டான். அதன் வழியாக தான் 1000 பேருக்கு தளபதி ஆனான். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட உயர்வு. அப்படி வந்து 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 அப்புறம் ராஜாவானான். ஹல்லேலூயா. இவனுக்கு தெரிஞ்ச ரெண்டே வேலை, ஒன்று கிட்டார் வாசிப்பான், கவன் எடுத்து அடிப்பான். இதை திரும்ப திரும்ப செஞ்சு 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 செஞ்சனால இது கர்த்தர் இந்த திறமையை எடுத்து பயன்படுத்தி அவனை 8வது உயரத்தில் கொண்டு வச்சார். ஹல்லேலூயா. இப்போ தாவீதை சும்மா ஆட்டு தொழுவதுலேருந்து ராஜாவாக்கினார், ஆட்டுலேருந்து ராஜாவாக்கினார்னா சும்மா போயிட்டு இருக்கணும், காலர் பிடிச்சி தூக்கி சீட்டில் உட்கார வைக்கல. அவன் கையில் என்ன இருக்கிறதை அவன் என்ன பயன்படுகிறான், அவன் என்ன செய்கிறான், உருவாக்க வேண்டிய நாட்களிலே அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் உன்னிப்பாய் அவனை பார்த்தார். உங்கள் கையில் இன்னைக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் கையில் இருந்த இந்த பர்த்திமேயுங்கிற இந்த மனுஷன் கையில் இருந்த ரெண்டே ஆயுதம், ஒன்று தாவீதின் குமாரன் வெளிச்சம், இரண்டாவது இவனுடைய குரல். வேற எதை இவன் கையில் இல்லை. அவன் பவுல் சொல்றார் பாருங்க, 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் எனக்கு தெரியும். யார் தடுத்தாங்களோ தடுக்கலையோ கையில் இருக்கிறத பயன்படுத்தினா கர்த்தர் நின்றார். ஹல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை வாசிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இயேசுக்கு மைண்டுக்குள்ளே பல விஷயம் ஓடிட்டு இருக்கு. நம்ம எருசலேமுக்கு போனோம், நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி நம்ம தாங்க போகிறோம், சீக்கிரம் போய் கெட்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணணும். இந்த மைண்ட் அவர்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி ஓடிட்டு இவ்வளோ பிஸியாக இருக்கிற மனுஷனை நிற்க வச்சுட்டான். ஹல்லேலூயா. கடன்னு ஸ்பீடாக அவர் மைண்டில் வேறு எல்லாமோ ஓடிட்டு இருக்கு. ஜனங்களை இவரை சுற்றி சுற்றி அற்புதத்துக்கு வராங்க. ஆனால் இவர் மைண்டில் சிலுவையில் மறிக்க போகிறேன், எப்படி நான் அதை தாங்க போகிறேன், எப்படி எப்படி இந்த மனு குலத்துக்கு விடுதலை கொடுக்க போகிறேன், என்னெல்லாமோ அவர் பெரிய பெரிய திட்டத்தை போட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவன் அவரை நிற்க வச்சான் பாருங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது இவனுக்குள்ள இருந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இவன் செய்கிறான். மார்க் 10ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. சரி, இவன் கத்தியாச்சு, இவன் கூப்பிட்டாச்சு, இயேசு என்ன பண்ணியாச்சு, நின்னாச்சு. நின்னொன்று ஆண்டவர் சொல்கிறார், ஏப்பா இவன் கூப்பிடுறது பார்த்தா சம்திங் இவங்க ஏதோ எதிர்பார்க்குறான்டா. சும்மா எல்லாரும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடலை, இவனுக்குள்ள இவன் சத்தத்தில் ஒரு தாகம் இருக்குது. அதனால் நின்றுட்டு அவனை கூட்டிட்டு வாங்க ஆண்டவரை பற்றியில். இவன் குருடன் பக்கத்தில் போகலான்ல. ஆனால் ஆண்டவருக்கு அவனுக்கு ஆர்வத்தை பார்க்கணும், இவன் எப்படி ஓடி வரான் நம்மக்கிட்ட. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போவுமே நம்ம வாஞ்சையை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆர்வமாக இருப்பார். நீங்கள் எவ்வளோ வாஞ்சையாக ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ வாஞ்சையாக பைபிள் படிக்கிறீங்க, அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது பார்க்க. உங்கள் வாஞ்சை தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஹல்லேலூயா. ஆமாம், சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாபடி வாஞ்சை உள்ளவனு தான் ஆசீர்வாதம். அப்போ இவனுக்கு வாஞ்சை ஓடி வாரான். கண்ணு மட்டும்தான் தெரியலை, குடு 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 குடுன்னு வாரான் ஸ்பீடாக வந்து நினைக்கா. வர்றதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணான் தெரியுமா, இவன் மேலே இருக்கிற ஒரு மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான். இது நமக்கு சாதாரணமாக இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மேல் வஸ்திரம் யார் கொடுப்பாங்கன்னா, அன்னைக்கு இருந்த ரோம அதிகாரிகள் பிச்சை கேட்கிறவர்களுக்கு இந்த வஸ்திரத்தை கொடுத்து விடுவாங்க. இது ஒரு உடையாக கொடுத்து விடுவாங்க. இது இவனுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி. இது இவனுக்கு லைசன்ஸ் மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மேல் உடை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஷால் மாதிரி இருக்கும். இதை போட்டுக்கிட்டான்னு வைங்களாம், அவன் பிச்சை எடுக்கலாம் எங்கேனாலும். இந்த க்ரீன் கார்டு மாதிரி
எங்கனாலும் என்ன பண்ணலாம், போய் பிச்சை எடுத்துக்கலாம். யாரும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இந்த மேல் வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் இரவுல சுற்றி கொண்டிருப்பதோ இரவுல எங்கேயோ படுத்திருப்பதை பார்த்தால் உடனே போர் சேவர்கள் வந்து அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவன் ஒருவேளை ஒரு நிறைய கலகக்கார குரூப் இருந்தது. அதில் குரூப்பாக இருக்கலாம், ஒரு திருடனாக இருக்கலாம். இப்போ திருடர்களுக்கும் கலகக்கார குரூப்புகளுக்கு எல்லாம் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அப்போது அன்னைக்கு இந்த ரோம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பிச்சைக்காரர்களுக்கு ஒரு வஸ்திரம் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை கொடுத்துட்டாங்க. இந்த வஸ்திரம் இவங்க மேலே இருக்கிற வரைக்கும் யாரும் இவங்களை அடிக்க மாட்டா, யாரும் இவங்களை தொந்தரவு பண்ண மாட்டா, இவங்க ஃப்ரீயாக பிச்சை எடுக்கலாம். லைசன்ஸ் மாதிரி அது. அல்லேலூயா. அப்போ இவனுக்கு பாருங்க, இது இவனுக்கு ஒரு கருவி மாதிரி. இவன் வந்து இப்போ போட்டோன்னா ஆஃபீஸுக்கு போகிற கோட்டு போட்ட மாதிரி இவன் பிச்சை அது போட்டோன்னா பிச்சை போட்டா கோட் போட்டாச்சுப்போம் ஆஃபீஸர். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஷால் எடுத்து தான் மடியை அப்படி விரித்து காசு கேட்பான். அதை பார்த்தா தான் மக்கள் காசு போடுவாங்க. அதை பார்த்து பிச்சைக்காரன் கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்க, அது மடியில் விரிச்சிருக்கணும். ஒன்று கையில் போடுவாங்க, பாத்திரம் வச்சுருப்பாங்க, இல்லை அந்த ஷால் மேலேயே அந்த ட்ரெஸ் மேலேயே போடுவாங்க. இரவு நேரங்களில் இவனுக்கு வீடு கிடையாது. நல்லா கவனிங்க, ஷாலை தூக்கி எரிஞ்சிட்டான், அடுத்தது இவனுக்கு என்ன கிடையாது, வீடு கிடையாது. குளிரில் படுக்கணும். பகலில் எவ்வளோ வெயிலாக இருக்கோ இரவில் அவ்வளோ குளிராக இருக்கும். அப்போ பகலில் இதை விரித்து பிச்சை கேட்பான், நைட் இதை வச்சு தான் படுக்கணும். இதுதான் நைட்டு இவனுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனால் இவன் அதை ஒரு லைசன்ஸ் ஆகவோ, இதை ஒரு தொழிலாகவோ, இதை ஒரு பாதுகாவலோ பார்க்கல, அதை ஒரு சாபமாக அவன் பார்த்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துரு சில நேரங்களில் சில விஷயத்தில் நமக்கு இப்படி தான் வச்சு நம்மளை வஞ்சித்தை அடித்து கீழே வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு வஸ்திரத்தை மேலே போட்டு நம்ம நினைப்போம் அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். அது தேவ சித்தமே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் அது. ஆனால் நீங்கள் அதை பிடிச்சி வச்சுருப்பீங்க. அது விட்டா அவ்வளோதான், என் வாழ்க்கையே போச்சு. ஆண்டவர் சொல்ல, அது உனக்கு வேண்டாம், அதை கலத்தி தூர போடு, அது உனக்கு ஒரு சாபம். இல்லை, அதுதான் எனக்கு நைட்டில் பாதுகாப்பு. எதை பாதுகாப்பாய் பார்க்கணுமோ அதை பாதுகாப்பாக பார்க்கணும். அவருடைய செட்டைகள் நமக்கு பாதுகாப்பு. ஆமென். போவாஸ் என்கிற அந்த பரலோக தகப்பனுடைய போர்வை நமக்கு பாதுகாப்பு. அப்போ இவன் என்ன பண்ணான் தெரியுமா, அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் இனி பிச்சை தட்டை தூக்கி தூர போடுவோம் அப்படின்னு இல்லை, இயேசு கூப்பிட்ட உடனே ஆஃபீஸர் வேலையை ரிசைன் பண்ணிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கூப்பிட்ட உடனே கண்ணு கூட திறக்கலை, பக்கத்தில் கூட போகல. இவனுக்கு இருந்த விசுவாசம் ஆச்சரியமாக இருக்கு. இவனுக்கு இருந்த விசுவாசம் ஆச்சரியமாக இருக்கு. அல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வஸ்திரத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டு அவன் என்ன தெரியுமா நினைச்சான், இனி இந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இனி இந்த பழைய சாபம் எனக்கு வேண்டாம், இனி இந்த பழைய போர்வை எனக்கு வேண்டாம், இனி இந்த பழைய நிலை எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனுடைய அடையாளத்தை தூக்கி எறிந்தான். அந்த பிச்சை என்கிற அந்த அடையாளத்தை தூக்கி எறிந்தான். அந்த சாபம் என்கிற அந்த அடையாளத்தை தூக்கி எறிந்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏன் அடுத்த கட்ட நிலைக்கு ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி உலக பிரகாரமாக கர்த்தர் நம்மளை எடுத்து போக முடியல தெரியுமா? சில விஷயத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அடையாளம் இன்னும் மாறலை. எப்படி பாஸ்டர் தெளிவாக சொல்லட்டா? சரி, நல்லா கவனிங்க. சிலர் இச்சையின் பாவத்தில் நீங்கள் முன்னாடி விழுந்து கிடப்பீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை இச்சையின் பாவத்திலேருந்து என்ன பண்ணிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனால் இன்னும் சினிமா பார்க்காத விடலை. பாவம் போயிட்டு அடையாளம் போகலை, பாவம் போயிட்டு அடையாளம் போகலை. அப்பப்போ ஆசை வருது. ஏன் வருது? அங்கே 2 கழுதை நின்று ஆடுறதை நீ பார்க்கறனால தான் ஆசை வருது. அந்த கழுதையை பார்க்காம இருக்கலாம்ல? பார்க்க முடியாது, அது முடியாது. அதை பார்த்து தான் அவன் 24 மணி நேரமும் ஃபோனில் உட்காந்து சினிமா பாட்டு தான் கேட்பேன். அங்கே என்ன தத்துவமாக பேசிகிட்டு இருக்கிறான். எனக்கு உயிர் பாச யார்? எம்ஜிஆர். எங்கே போய்
அப்போ என்ன ஆச்சு? வாழ்க்கை மாறியாச்சு. என்ன ஆச்சுங்க? வாழ்க்கை அடையாளம் மாறலை. அடையாளம் மாறலை. ஏசுட்ட வர முன்னாடியே தூக்கி எரியணும். அதெல்லாம் அந்த வஸ்திரத்தை தூக்கி எரியணும். ஹல்லேலூயா. சிலவங்க குடி பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருப்பாங்க. ஏசப்பா விடுதலை ஆக்கிடுவார். விடுதலை ஆக்கின பிறகு அடையாளம் மாறாது, அந்த பழக்கம் வராது. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஆட்களோடு போய் நின்று டெய்லியும் பேசுறது. இன்றைக்கி என்ன குடித்த, இன்னைக்கு என்ன என்ன என்னத்தை என்ன என்ன அது என்ன பாட்டிலு, வேற என்ன, ஒரு வாரம் 2 வாரம் 4வது வாரம் முழுக்கு. இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை. சில விஷயத்துக்கு அடையாளமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலேருந்து மாறினாதான் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு போக முடியும். அந்த பழைய வாழ்க்கைக்கு எனக்கு இனி சம்பந்தம் இல்லை, எனக்கு அடையாளத்தை அழிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை தரணும். ஹல்லேலூயா. சில பழைய நண்பர்களிடத்தில் சேர்றதுனால தானே சில பிரச்சனை வருது. அந்த அடையாளத்தை அழிச்சு போடுங்க, வேண்டாம் அந்த அடையாளம். ஏன் அந்த அடையாளம் நமக்கு இருக்கு? இன்னைக்கு அந்த அடையாளம் நமக்கு மாறட்டும். ஹல்லேலூயா. அப்போ இவன்கிட்ட இருந்து என்ன மாறிச்சு தெரியுமா? அடையாளம் மாறிச்சு. இனி நான் பிச்சைக்காரன் அல்ல. முன்னாடி கண்ணு தெரியாத பிச்சைக்காரன், இவன் கண் தெரிந்த பிச்சைக்காரன் அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த அடையாளம் பழைய வாழ்க்கை தான். ஏசுட்ட போன பிறகு நான் புது மனுஷன் என்ற அந்த நிலை அந்த மனுஷனுக்கு வந்தது. ஏசுட்ட வர்றான். ஏசப்பா அவனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்னடா வேணாம், ஏன்டா கத்திட்டு இருக்க? அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆண்டவரே, நான் பார்வையடை விரும்புகிறேன். ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? லார்ட், ஆங்கிலத்தில் லார்டுன்னு போட்டிருக்கு. நீங்கள் கிரீக்கில் எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல கைரோஸ்ன்னு போட்டிருக்கு. கைரோஸ் என்ன தெரியுமா சொல்லட்டா? பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் யாவே என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக அவன் யூஸ் பண்ணுறான். யெகோவான் யாவேன்னு சொல்லும்ல, தேவன், யாவே தேவன். அந்த தேவனுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை இயேசுவை பார்த்து சொல்கிறான். நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு கண்ணு மட்டும் தெரியாது, ஆள் சரியான ஷார்ப்பு. இவர் தான் பழைய ஏற்பாட்டு, இவர் ஏதோ புதுசாக உதிச்ச கடவுள் இல்லை, இவர் ஆதியில் இருக்கிற தேவன் இவர்னு சொல்லி தேவனே ஆண்டவர் என்று சொல்கிறான். இன்னொரு வார்த்தை ஆண்டவர் என்று சொன்னால் சகலவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறவர். எல்லாம் கண்ட்ரோல் இவர் கையில் தான் இருக்கிறது. இவர் நினைச்சா எதையும் மாற்றி அமைக்க முடியும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம். ஆண்டவர் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். போதகரேன்னு சொல்லலை, ரபின்னு சொல்லலை, வேற என்ன பிரதர்ன்னு சொல்லலை, ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தையில் ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் ஆள் தெளிவாக தான் இருக்கான், இவனுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேன். கர்த்தர் அவனை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. தொட்டு சுகமாக்கிட்டு 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறோன்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். 2வது, சில அடையாளங்கள் நம்ம மேலே கிடக்குது, சால்வையாட்டு, அதை தூக்கி தூர எறிஞ்சு அக்கினியில் சுட்டு எறிங்க. அந்த அப்படின்னு வீட்டுக்கு போய் பெசிட் எடுத்து எரிச்சிடாதீங்க. நான் சொல்கிற பழைய வாழ்க்கையின் அடையாளங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்கள். பழைய வாழ்க்கை வாழலை, சின்ன சின்ன ஆசை நமக்குள்ளே கிடக்கு, அடையாளம் உள்ளே கிடக்கு. என்னைக்கு அது விரியம் பாம்பு முறை எலும்புன்னு தெரியாது. அந்த அடையாளத்தை எரிச்சு போடுங்க. அதுதான் பிசாசு உங்களை எலும்ப விடாமல் கீழே பிடிச்சி இழுத்து தள்ளுறதுக்கான ஆயுதம். 3வது, அவன் என்ன, இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சரிப்பா நீ விசுவாசத்துடன் போ அப்படின்னு சொல்கிறார். அதை படிச்சிங்களா? ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி 10:52 நீ போகலாம், விசுவாசம் ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அங்கே பிடிக்கிற சைக்கிள் மிதி நேராக வீட்டுக்கு வந்து நின்றுருப்போம். அப்படி தானே? ஏசு போகலான்னு சொன்ன உடனே ரைட்டு மிதிடா அப்படின்ட்டு ஸ்பீடாக வீட்டுக்கு வந்திருப்போம். போகலாம்னு சொன்னோன்னா அப்படியே நிற்கிறான். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஏசுலாம் நீ போகலாம், விசுவாச ரட்சித்தன்னு சொன்னோன்னா இவன் போகலை. அதான் இவன்ட்டு இருந்த மெயின் விஷயம். அது ஆண்டவர் அவனுக்கு வச்ச ஒரு ட்விஸ்ட் ஆகும், ஒரு டெஸ்ட் ஆகும். அது போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தோன்னா போகலை, அங்கேயே நிற்கிறான்.
நின்றுட்டு இயேசுவை பார்த்துட்டே தான் கண்ணு திறந்துச்சு. அவர் கையும் வைக்கல காலும் வைக்கல, இயேசுவை பார்த்துட்டே இருக்கிறான், கண்ணு திறந்துட்டு. இயேசு போயிட்டே இருக்கிறாரு. பைபிள் சொல்லுது போகலான்னு சொன்னார், வீட்டுக்கு போகலான்னு விட்டு போகலை, இயேசுக்கு பின்னாடி போயிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மூணாவது என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆசீர்வாத நிலையில் நம்ம போக முடியாத மூணாவது காரியம், கர்த்தர் கொடுத்து சோதிப்பார். இது ரொம்ப ஆழமான வார்த்தை. கையில் தந்து சோதிச்சு பார்ப்பார் நம்ம எப்படி இருக்கோம். பைபிளில் கிடைக்காம, ஆசீர்வாதம் கிடைக்காம சோதனையில் விழுந்த ஒரு கூட்டம் உண்டு, கிடைச்சி விழுந்த ஒரு கூட்டமும் உண்டு. ஆசீர்வாதம் கிடைச்சதுனால விழுந்து போன கூட்டம் உண்டு. சாலோமோன்லாம் கிடைச்சதுனால விழுந்து போன ஆளாக்கும். தாவீது கிடைச்ச பிறகு விழுந்து போன ஆளாக்கும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடுல நிறைய பேர் இருக்கிறாங்க, கிடைச்ச பிறகு, ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு விழுந்து போன ஆட்கள். இயேசு கையில் கொடுத்துட்டு நின்று பார்க்குறாரு, இவன் இவன் என்னை பின்பற்றானா இல்லையான்னு. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து அடுத்த கட்ட நிலைக்கு போகணும்னா சில நேரங்களில் சின்ன ஒரு ஆசீர்வாதத்தை கையில் தந்துட்டு நம்மளை சோதிச்சு பார்ப்பார் எப்படி நம்ம இருக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் பிரச்சனை வரும்பொழுது பயங்கரமாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் பிஞ்சு ரத்தம் வந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் கையில் சில காரங்கள் ஆசீர்வாதம் தந்த பிறகு நமக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? சரி, இனி அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், இனி அப்புறம் பார்த்துக்கலாம், அதான் வந்துட்டுல. அது கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற ஒரு சோதனையாக்கும், அது ஒரு டெஸ்டாக்கும். அது டெஸ்ட்டுன்னே தெரியல, நீங்கள் என்ன ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையான கண் திறக்கிறது என்ன தெரியுமா? இவன் கண் மாம்சத்தில் திறந்ததல்ல, இயேசுவுக்கு பின்னாடி போனான் பாருங்க, அதுதான் உண்மையான கண் திறந்த நிலை. அல்லேலூயா. கண்ணு திறந்த பிறகு இனி உலகத்துக்கு பின்னாடி போய் பாவம் செஞ்சு முன்னாடி சினிமா பார்க்கல, இப்போ நான் சினிமா பார்க்குறேன்டா, அவனுக்கு கண்ணு திறக்காமல் இருந்திருக்கலாமே. குருடனாக இருந்து பரிசுத்தமாக இருந்து பரலோகத்துக்காக போயிருப்பானே. அவன் கண்ணு திறக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. கண்ணு திறந்த பிறகு ஒழுங்கா எங்கே போனால் அங்கே போனான் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் இயேசுவை பின்பற்றினான். இவன் இயேசுக்கு ஒரு மெய் சீசனாய் மாறினான். இதுக்கு எப்படி 2 நிமிஷத்தில் முடிச்சான். என்ன ஆதாரம் இயேசுக்கு சீசனாக மாறினதுக்கு? மத்தேயு, மார்க், லூக்கா 3 பேர் இவன் சம்பவத்தை எழுதுகிறாங்க. மத்தேயு ஃபஸ்ட்டு எழுதுறாரு, அவர் இவனுடைய பேரை எழுதலை. லூக்கா அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் ஸ்பீக்கராக எழுதுறாரு பேர். ஆனால் மார்க் புஸ்தகத்தை எழுதும் பொழுது இவனுங்க அப்பா பேர் முதல் கொண்டு எழுதுறாரு. அப்படின்னா ஆதி கால சபையில், முதல் நூற்றாண்டு சபையில் இவன் பேர் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே இவன் பேர் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு சொன்னால் இவன் ஒரு இயேசு மரித்து உயிரோடு எழும்பி அவன் பரமேறின பிறகு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, இவன் அந்த கலிலியா பகுதியில் ஒரு ஊழியக்காரனாக இருந்தானோ. ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் உண்மையான கண்ணு திறக்கிறது. அந்த பகுதியில் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருந்தானா, இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு, இயேசு பரமேறி போன பிறகு அநேக சபைகளில் போய் ஆண்டவரை பற்றி சொல்கிற ஒரு ஊழியக்காரன் இருந்ததுனால இவன் பேர் அன்னைக்கு சபையில் அதிகமாக அடிபட்டது. அதனால் இவனுடைய சரித்திரத்தை எடுத்து எழுத வேண்டியது ரொம்ப அவசியமாயிடுச்சு. அப்படின்னா இயேசு இவனுக்கு கொடுத்து சோதிச்சு பார்த்தார், அதுலேயும் நின்றுட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தில் நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னா சில நேரம் கையில் நிறைய கொடுப்பார், எப்படி நம்ம உண்மையாக இருக்கிறோமான்னு. அல்லேலூயா. அப்படி அனுபவிச்சிருக்கீங்க யாராவது? கையில் தந்து பார்ப்பார், பெருமை வராமல் இருக்கா, குசி வராமல் இருக்கா, ஜபம் குறையாமல் இருக்கா, என்ன கிடைச்சோ கிடைக்கலையோ பைபிளை திறந்து வச்சு உட்காந்து படிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறானா, இல்லை ஆசீர்வாதம் கிடைச்சோன்னா பைபிளை மூடிட்டு போகிறான். இன்றைக்கி நிறைய பேர்ட்டாவே ஆண்டவரை பற்றி சொன்னோன்னா, சிஸ்டர் சர்ச்சுக்கு வாங்க, எனக்கு இந்த அற்புதம் நடந்தால் தான் நான் சர்ச்சுக்கு வருவேன், எனக்கு ஆட்டுக்குட்டி பிறந்தாதான், என் ஆட்டுக்குட்டி பிறந்தாதான் நான் சர்ச்சுக்கு. ஆட்டுக்குட்டியும் பிறக்காது, மாட்டுக்குட்டியும் பிறக்காது, நீயும் சர்ச்சுக்கு வர மாட்டேன். சில நேரங்களில் கர்த்தர் கொடுத்து சோதிப்பார். அல்லேலூயா. கொடுத்து நம்ம கையில் தந்து சோதிப்பார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது ரொம்ப அவசியம். ஸோ 3 காரியங்கள் நான் சொன்னேன்.
இந்த 3 காரியங்களை உங்கள் மனதில் பதித்து கொள்ளுங்க. முதல்ல, இந்த பர்த்திமேயு குருடன் இயேசுவை நிற்க வச்ச ஒரு மனுஷன். அவ்வளோ பெரிய பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தேவ குமாரனை ஒரு வினாடி நிற்க வச்சு திரும்பி பார்க்க வச்ச ஒரு சாதனையாளன் இவனுடைய ஜெபம். ஹல்லேலூயா. இயேசு பல விஷயங்களை யோசித்து கொண்டு உலகத்துக்கான திட்டங்களை போட்டுக்கொண்டு விறுவிறுன்னு எருசலேம் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அநேகர் இவரை தடுக்க பார்க்குறாங்க. அவர் விறுவிறுன்னு போயிட்டு இருக்காரு எருசலேமை நோக்கி. அவ்வளவு ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற நபரை ஒரு வினாடி நிற்க வச்சவர் இந்த பர்த்திமேயு குருடனுங்கிற ஜெபம். இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் விரும்புவோம். என் குடும்ப வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கர்த்தர் நம்மை கொண்டு போவான்னு விரும்புவோம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை அடுத்த கட்ட லெவலில் கர்த்தர் நம்மை கொண்டு போவார்ன்னு விரும்புவோம். இதற்கான கிரியைகளை நம்ம செய்வோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கையில் என்ன இருக்கிறது? உங்கள் கையில் என்ன இருக்கிறது? அதை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறீங்களா? அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறீங்களா? அது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்துகிறீங்களா? எவ்வளவு திறமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நாமவே இன்றைக்கி பிசாசு நமக்குள்ளே வந்து உனட்ட திறமை இல்லை, நீ எதுக்கும் பிரயோஜனப்படாதவன் என்று சொல்லியே நம்மளை இன்றைக்கி மந்த நிலையில் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவோ கிருபைகள், எவ்வளவோ ஞானம், எவ்வளவோ சாமர்த்தியம் நிறைவேறால் முடியாது, இன்றைக்கி நம்மளால் முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பெரிய இடங்களில் நம்ம போய் சில பெரிய பெரிய பழக்க வழக்கங்கள் நமக்கு கிடைக்குது. எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இன்றைக்கி கர்த்தர் இப்படியெல்லாம் நம்ம கையில் நம்மளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் தந்த அந்த கிருபைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதை வைத்து நம்ம கர்த்தருக்கு என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்குது, ஒரு பெரிய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்குது வைங்களேன். அது சும்மா கிடைக்கல. கர்த்தர் தான் அந்த கம்பெனிக்குள்ளே உங்களை கொண்டு போகிறார். கர்த்தர் தான் அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போகிறார். உங்கள் திறமையை நீங்கள் உள்ளே போகலை, கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கொண்டு போனார்? உங்கள் கையில் இருக்கிற ஏதோ ஒன்றை பயன்படுத்தி தான் கர்த்தர் அந்த இடத்துல அப்படி ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லே. இந்த பர்த்திமேயு குருடன் அவன் கையில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தருக்காய் வல்லமையாய் பயன்படுத்தினான். அதை அவன் ஆசீர்வாதத்திற்காய் அதை பயன்படுத்தினான். அவன் எதிர்பாராத இடத்துலேருந்து அவனை தடுத்தாலும் கர்த்தருக்காய் அதை பயன்படுத்தினான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. என் கையில் இருக்கிறத நான் பயன்படுத்த எனக்கு கிருபை தாருன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சில நேரங்களில் சில அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமையில் நம்ம போக விடாமல் நம்ம தடுக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த அடையாளங்கள் அழிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, இந்த பாவத்தில் நான் விடுதலை கிடைக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். நீர் என்னை விடுவித்து என்னை ரட்சித்தீர். ஆனால் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். ஆனாலும் சில அடையாளம் இருக்கிறதப்பா, சில அடையாளம் இருக்கிறதப்பா. அந்த அடையாளம் வேண்டாம் ஆண்டவரே. அந்த அடையாளத்தை தூக்கி தூர எறிகிற இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில், அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிகிற இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. லீபாலா சந்துடபரா தீலா கந்துரபாலபா. அந்த பொல்லாத வலுசற்பம், அந்த பொல்லாத வல்லமை, அந்த பொல்லாத வஞ்சிக்கிற ஆவி, அந்த பொல்லாத மேல் வஸ்திரத்தை உங்கள் மேலே வச்சு ஹல்லேலூயா. சில அடையாளங்களை நீங்கள் மாற்ற முடியாதபடி, சில பாவங்களை முழுமையாக விடுதலை பெறாதபடி கபலா கந்தரபா சந்தடபலபா திரா கபலபடா. இன்னைக்கு அந்த அடையாளம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு அந்த அடையாளம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நல்லா என் மேலே எந்த பிசாசுடைய அடையாளம் இருக்கக்கூடாதப்பா. என் மேலே உம்முடைய அடையாளத்தை தவிர வேற எந்த பாவத்தின் அடையாளமோ எந்த வலு சர்ப்பத்தின் அடையாளமோ இருக்கக்கூடாது. நல்ல கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. தீலா கந்தரபா தீலா கந்தரபா சந்தலபா உடதியான் தரபரபா. ஓ, ஒரு முழுமையான விடுதலை எனக்கு தாரோ, ஒரு முழுமையான விடுதலை எனக்கு தாரோ. அந்த உம்முடைய பரிசுத்த அக்கினி இறங்கி அந்த பொல்லாத வஸ்திரங்களை அதை சுட்டெரிக்கட்டும் ஆண்டவரே. பழைய வஸ்திரத்தை சுட்டெரிக்கட்டப்பா, பழைய மனுஷனுடைய கிரியைகளை சுட்டெரிக்கட்டப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவர் உங்கள் கையில் நம் சில விஷயங்களை நம்பி தருகிறார், சில ஆசீர்வாதங்களை தருகிறார். யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்த பிறகு நமக்குள்ள ஆமென் சந்தோஷம் வருதா, பெருமை வருதா? பரவாயில்ல, இனி ஜோமானட்டாலும் பரவாயில்ல, இனி பைபிள் வாசிக்காட்டாலும் பரவாயில்ல, அதுதான் நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் வருகிறதா?
இயேசுவின் நாமத்தில் அந்த எண்ணங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சோதனை, கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சோதனை. நீங்கள் உண்மையாகவே அவரை பின்பற்றுவீர்களா, உண்மையாகவே அவரை பின் சென்று நடப்பீர்களா என்று கர்த்தர் உங்களை சோதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசின கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்துங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நான் மட்டும்தான் ஜெபம் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க. இந்த 3 பாயிண்டை வச்சு எந்த காரியங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசினாரோ, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன காரியம் ஆண்டவர் உங்களோடு பேசினாரோ ஜெபம் பண்ணுங்க. அதை வச்சு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் தேவைகளை அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே, எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. இம்மட்டோ கை உயர்த்தி பாடலாமா? தினி இம்மட்டோ என்னை தாங்கினீர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமாண்டவரே, சில நேரங்கள் வாழ்க்கையில் சில நன்மையின் கதவுகளை நீர் திறந்து நாங்கள் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறோம் என்று நீர் எங்களை சோதிக்கிற அறிகிற தேவனாக இருக்கிறீர். அந்த நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் ரொம்ப உண்மை உள்ளவர்களாக பயத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபைத்தார். இந்த பர்த்திமேவி குருடன் மாம்சத்தில் தான் அவனுக்கு ஆண்டவரை பார்வை தெரியலை. ஆனாலும் பார்வை இழந்த, பார்வை தெரிகிற அநேகரை காட்டிலும் நல்ல ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான் ஆண்டவரே. அதனால அவன் வாழ்க்கை ஆண்டவரே ஒரே நிலையில் இல்லை, அடுத்த கட்ட ஒரு ஆசீர்வாத நிலையில் அவனை கொண்டு நீர் வைத்தது போல எங்கள் வாழ்விலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீலாபாரா ஹந்தாலாபா ஷந்தாலாபா உட தியாந்தாரா பல பர பர பரபா. ஆமேன். தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் நம்முடைய பிள்ளைகள் போகிற பிரயாணங்கள், வருகிற பிரயாணங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதி. விசேஷமாக வெள்ளிக்கிழமை இருக்கிற ஜெபத்தை ஆசீர்வதி. இந்த வாரம் நாங்கள் போய் வருகிற வெளியூர் ஊழியங்கள், உள்ளூர் ஊழியங்களே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல ஆண்டவரே மழையே தாரும் அப்பா. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறது, யாருக்கும் எந்த வியாதியோ பலவீனமோ வந்துவிடக்கூடாது. இந்த சூட்டுனால சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவரை இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வர முடியாத, உண்மையாகவே வீட்டில் இருந்து வர முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஊழியங்களில் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்
ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்தல் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நீடித்தும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென்.